வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கடந்த 17ஆம் தேதி காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக லாட்டரி தொழிலதிபர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் நான் உட்பட 7 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுய லாபத்துக்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் தங்கள் தலைமையை கலந்தாலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக பேசி வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் ஜான்குமார் தொடர்பாகவும் தொகுதி விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் தொடர்பாகவும் விமர்சித்து வருகின்றனர். கடந்த கால தேர்தலின் பொழுது இப்பொழுது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல கோடி தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கியுள்ளார். இதை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம். விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் மீது அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்கள் செய்து வரும் அரசியல் கட்சிகளை கண்டிக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 2016ஆம் ஆண்டு நரித்தந்திரத்தை பயன்படுத்தி அமைச்சர் பதவி தருவதாக ஆசை காட்டி ஜான்குமாரை ஏமாற்றி கொள்ளைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். இப்படி ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசாமி அரசியல் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது. மூத்த அரசியல்வாதியான வைத்திலிங்கமும் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும். தங்கள் கட்சி தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவாவும் விமர்சனம் செய்து வருகின்றார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் திமுகவுக்கு பல கோடி தேர்தல் நிதியாக வழங்கியுள்ளார். அவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை விமர்சனம் செய்து வருவது அரசியல் விபச்சாரம் இல்லையா? அரசியல் வியாபாரம் இல்லையா? தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதி பெற்றதை நிரூபணம் செய்தால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? காங்கிரஸ் புதுச்சேரியை ஆண்ட போதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் லாட்டரி வியாபாரம் கொடிக்கட்டி பறந்தது. அப்பொழுதெல்லாம் வாய் திறக்காத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தற்பொழுது அரசியல் நாகரிகம் இழந்து பேசுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு கொள்ளையடித்துள்ளனர் என்பது மக்களுக்கு தெரியாதா? காங்கிரஸை சேர்ந்த ஜோசப் கொலை வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என என்னால் ஆதாரம் வழங்க முடியும். நாங்கள் பாஜக எம்எல்ஏக்கள் தான். இது அறக்கட்டளை சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் கட்சி தலைமையை அழைக்கவில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிப்பது குறித்து கட்சி தலைமைதான் அறிவிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், போட்டியிடலாம் என்பதுதான் சட்டம். இதில் மார்டின் மகனுக்கு மட்டும் எந்த விதிவிலக்கும் இல்லை. எங்களுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு நாராயணசாமிக்கோ காங்கிரசாருக்கோ அருகதை இல்லை. எங்கள் கட்சியில் ஆட்சியில் உரிமைகள் கிடைக்காத பொழுது குரல் எழுப்பியுள்ளோம். அதற்காக கட்சிக்காரர்கள் இல்லை என கூற முடியாது. நாங்கள் பாஜகவின் ஏ டீம் பி டீம் இல்லை, நாங்கள் தான் பாஜக டீம் என கூறினர். பழைய அம்பாசிடர் காரை பெயிண்ட் அடித்து ஓட்டக்கூடாது, புதியவர்கள் தேர்தலில் வருகின்றோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் பேசும்பொழுது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாமல் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் நாராயணசாமி. அவருக்கு தொகுதியை விட்டுத்தர யாரும் முன்வரவில்லை. அப்பொழுது என்னிடம் வந்து தொகுதியை கேட்டார். நான் தான் அவரை என் தொகுதியில் அறிமுகம் செய்து வைத்து வெற்றி பெற செய்தேன். அப்பொழுதே தற்பொழுதைய முதலமைச்சர் ரங்கசாமி என்னிடம், நாராயணசாமி யாருக்கும் நல்லது செய்தது இல்லை, அவருக்கா தொகுதியை கொடுக்க போகிறார் என கேட்டார். நான் பைபிள் பகவத்கீதை படி நடப்பவன். தொகுதியை விட்டுக் கொடுத்து நாராயணசாமியை முதலமைச்சராக்கிய என் மீது சேற்றை வாரி வீசுகின்றார். நான் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என்றால் என்னிடம் தொகுதியை பெற்று முதலமைச்சரான நாராயணசாமி யார்? எங்க பாஸை என் தொகுதிக்கு கூட்டி வந்தேன். மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டி வந்தேன். இதில் என்ன தவறு உள்ளது? அவர் தேர்தலில் போட்டியிடணுமா, கட்சி தொடங்குவாரா என அவர்தான் பதில் கூற வேண்டும். அவர் தொடர்ந்து புதுவையின் பல்வேறு பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தர உள்ளார் என தெரிவித்தார். அப்ப அவர் நேரம் அரசியல் வியாபாரி. அப்ப அவர் யாரு? அவர் அரசியல் விபச்சாரி. அப்ப அவர் யாரு? என்கிட்ட தானே வாங்கினாரு. நான் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கிறேன். ஏன்னா கடவுள் சொல்லிக்கிறாரு, ராயப்பா உன் வாளை உரையில் போடு, ஏனெனில் வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று இயேசுபிரான் சொல்லுகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்ற பகவத்கீதை என்ன சொல்லுது? மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள், அன்பின் இழப்புகள், நண்பர்கள் உறவினர்களின் சூதுக்கள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த
பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் என்பதற்காக எல்லாத்தையும் பொறுத்துன்னு போறேன். எவ்வளவு வேணாலும் தூற்றுங்க, தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் நாரதன் இருக்கின்ற மாதிரி மக்கள் தூற்றுறோம். நாங்க மக்களுக்கு நல்ல செய்ய தான் வந்திருக்கிறோம். நான் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறேன், எங்களுடைய பாஸ். அவர் வந்து பாண்டிச்சேரி நல்லது செய்ய போறாரு. நீங்க ஒரு வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு, ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கு 1 கோடி ரூபாய் செய்யறாங்க. ஸோ எங்க பாசு கூட்டு வருவோம், மொத்தமே 30 கோடி அவரே கொடுத்து போவாரு. எல்லா தொகுதியும் செஞ்சுட்டு போட்டோமே, நல்லது நாடு நடப்புல நல்ல விஷயம் தானே. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? எல்லாம் கொள்ளாட்சி உங்க வீட்டு தானே ரப்பினீங்க. எங்கால் எல்லாம் உங்க கள்ளப்படி தான் ரப்பினீங்க. எங்கால் சம்பாரிச்சதை கொண்டாந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுக்குறாரு. அதை போய் எடுத்துக்கொண்டு நல்லது செய்யறது யாருடைய தீர்ப்பு? மக்கள் என்ன தீர்ப்புனாலும் பார்க்கட்டும். நாங்க நல்லது செய்யறதுக்காக தான் நான் கூட்டு வந்திருக்கிறேன். அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் எழுதுங்க, யார் வேணாலும் தூண்டி விட்டு என்ன வேணாலும் போஸ்ட் விட்டுங்க, எதுக்குமே கவலைப்படல. நான் வந்து கிறிஸ்தவன். நான் வந்து என்னுடைய பைபிளை ஃபாலோ பண்றேன், பகவத்கீதையை ஃபாலோ பண்றேன். எல்லாத்துக்கும் நான் பொறுமை காத்து தான் இருப்பேன். எவ்வளவு வேணாலும் பேசிக்கோங்க, அதை பத்தி தப்பு இல்லை. இங்க பாண்டிச்சேரி நல்ல இடத்துக்காக சில விஷயங்கள் செய்யறோம். இதுக்காக போங்கு போராப்பட்டு ஒண்ணுமே பண்ணல. அவரை வந்து கூட்டு வந்து ஒரு விழா தான் நடத்தணும். நீங்க வந்து நின்றுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், என் தொகுதி வளர்ச்சி அடையணும், அவ்வளவுதான். அவரு தான் சொன்னார், இப்ப எதுவும் பேசுறதுக்கு இல்லை, பொறுமையா சொல்றேன். அதுக்குள்ள இவங்க எல்லாம் உள்ள பார்த்துட்டு வேலை பார்த்தேன். ஏன்னா அது கட்சி ரீதியான ஒரு மீட்டிங்கே கிடையாது. நாங்க கட்சி ரீதினா எங்க தலைவர் போஸ்ட் இல்லாம நாங்க வைக்கவே மாட்டோம். எங்களுடைய ஆதரவாளர் நாங்க யார் யார் வந்தோமோ அவங்களுடைய போஸ்ட் வந்து வச்சாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுடைய நாங்க வந்து கூட்டம் வந்து அவரை மட்டும் வந்து முன்னிறுத்தி பண்ணணும். இது கட்சியோட ஃபங்க்ஷன் இல்லை, இது அறக்கட்டளை ஃபங்க்ஷன். அதுதான் விஷயம். இது எதுவுமே புரிஞ்சுக்காம பிரஸ் மீடியா வந்து ஏதாவது ஒண்ணு கிடக்கும்னு சொல்லி அதை எப்படி பெருசாக்கிட்டாங்கன்னு தான் விஷயம். நீங்க ஐயாங்க ஒரு விஷயம் நான் இதை குறுக்க சொல்றேன். அப்பயே என்ஆர் ஐயா என்கிட்ட சொன்னாரு, பக்கத்துல உட்காந்து சொன்னாரு, ஜான்குமார் நாராயணசாமிக்கா நீ தொகுதி விட்டு தர, அவர் ஒரு ஆள் கூட ஒரு நாள்ல கூட செஞ்சிடல, உனக்கு மட்டும் நல்லா செய்யப்பாரு, தயவுசெய்து விட்டு கொடுக்காருன்னாரு. நான் அதை யார் பேச்சும் கேட்கல, அவருக்கு விட்டு கொடுத்து அவரை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு அதை நினைச்சேன். ஆனா இப்பேற்பட்ட ஒரு பழி சொல்லுவாருன்றது, அது இப்படி வந்து அவர் ஒரு பெரிய புனிதமான இடத்துல தகப்ப ஸ்தானத்தை வச்சிருந்தேன். அவர் பேசுற பேச்சு வந்து இந்த அரசியலுக்கே நாகரிகமான ஒரு பேச்சு சொல்லிக்கிறேன். அன்னைக்கே என்ஆர் ஐயா பேச்சை கேட்டிருந்தாலும் வச்சாங்களேன், இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சரே இல்லை. நான் அன்னைக்கு ஒரு ஆள் மட்டும் விசாரணை பண்ணா பாண்டிச்சேரியில் எந்த தொகுதியில அவர் தோத்தா இருப்பாரு. ஒட்டு மொத்தமா என் தொகுதியா இருக்கும் தான் யாரும் வந்து அங்க ஒன்றும் பண்ண முடியல. மற்ற எந்த தொகுதியாலும் அவர் தோத்தா இருப்பாரு. என்ஆர் ஐயா அன்னைக்கே சொன்னார், ஜான்குமார் ஒரு காலம் விட்டு கொடுக்காது, ஒரு ஆள் கூட நல்லது செய்யல அவர் அப்படின்னா. ஆனா எதுவுமே கேட்கல. அவருக்காக அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்த விளைவு இன்னைக்கு என்னடா இந்த மாதிரியான ஒரு பேசிட்டார். அப்ப அவர் என்னன்னு கேட்கு, ஏன்னா ஒரு பட்சம் தாராளமா எனக்கு அமைச்சர் தான் சொன்னாங்க. எனக்கு ஆமா அப்பா விட்டு கொடுத்தேன். அதுக்காக நீங்க எவ்வளவு கெட்ட பேர் கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷம் கொடுக்கல, எனக்கு கேட்டா 100 கோடி கொடுத்துட்டான், 50 கோடி கொடுத்துட்டாங்க. என்னங்க இல்ல, நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எனக்கு டெல்லி பிரதிநிதியா கொடுத்தாங்க. சரி அதையும் விட்டு வர சொல்றீங்களா? அப்ப அவர் யாரு? அப்ப அது கொச்சா சொல்லணுமா? நீங்களே போட்டுக்கோங்க. அப்ப அவர் என்கிட்ட பண்ண அவருக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னங்க? இல்ல அது சொல்ல, அவர் இப்படிதான் சொன்னாரு, அதுக்கு கொச்சா நீங்க அப்படி எழுதிக்கோங்க. சொல்றது புரியுதா புரியலையா? அப்ப அவர் யாரு? இல்ல அது சொல்லுங்க, என்ன இப்படி சொல்லிட்டாருல, அப்ப அவர் யாரு? அவங்க கட்சி நீங்க வேணா கொச்சா எழுதிக்கோங்க, நான் சொல்ல விரும்பல. சார் யாரு ஒண்ணு சொன்னேன். இல்ல நீங்க என்ன சொல்ற, ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் எந்த தொகுதி வேணா நிக்கலாம், சட்டம் அதான் சொல்லுங்க. பாண்டிச்சேரி எந்த மூலையில அவர் சோதனை போறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2016ஆம் ஆண்டு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக குறுக்கு வழியில், அதாவது மக்களை சந்திக்காம சட்டமன்ற தேர்தல் நிற்காம குறுக்கு வழியில வந்து முதலமைச்சரான நாராயணசாமி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது அவருக்கு பேசுவதற்கு. ஏன்னா அண்ணன் ஜான்குமாரோட 2016ஆம் ஆண்டு நெல்லித்தோப்பு இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு அரசியல்ல அறிமுகப்படுத்தி வச்சவர் நாராயணசாமி. அந்த தேர்தலுக்காக அவர் அழைத்து காங்கிரஸ் சீட்டை கொடுத்து அவர் நிக்க வச்சு தேர்தல் நின்ன உடனே நீங்க ராஜினாமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை நான் உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை வாபஸ் வாங்கி அவரு வேட்பாளர் நின்று அண்ணன் ஜான்குமார் அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிச்சு முதலமைச்சரா அதுக்குரிய 4.5 ஆண்டு காலமாக முதலமைச்சரா அனுபவிச்சார். அதுக்கப்புறம் குறுக்கில் பாத்தீங்கன்னா
நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில பாராளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் இப்ப எம்பியா இருக்கின்ற வைத்திலிங்கம் அவர்கள் வந்து என் தொகுதி நில்லுங்க, நான் வந்து தொகுதியை வந்து பாராளுமன்ற தேர்தல் நிற்க போறேன். அப்பயும் அண்ணன் ஜான்குமார் அவர்கள் வந்து அந்த தொகுதி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அப்பெல்லாம் வந்து அண்ணன் வந்து லாட்டரி வியாபாரி, வந்து விபச்சாரிகள், அரசியல் விபச்சாரிகள், தொழிலதிபர் பார்த்தா அப்பெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியலையா? அதாவது ஒரு கேவலமான அரசியல். அதாவது புதுச்சேரி மக்களுக்கு முன்னேற்றத்துக்காக இவங்க கட்சியில, காங்கிரஸ் கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேர்தல் நேரத்துல நிதி கொடுக்கறதுக்கு கட்சி தலைமை இருக்குது. அப்போ மாற்றினர்களை நாடி கட்சி அவங்க பணம் வாங்கின்னு அப்போ இவங்க தேர்தலை சந்திச்சாங்க. புதுச்சேரி மக்களுக்கு வளர்ச்சி அடைறதுக்கு இவங்களுக்கு ஏன் இவங்கள மாதிரி நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி முன்னாள் அமைச்சர் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாதிரி நாங்கெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிடல. எவ்வளவு ஊழல்கள், எவ்வளவு கொள்ளைகள், எவ்வளவு என் தொகுதியில குறிப்பாக சொல்ல போனா ஜோசப்புடைய சந்திரசேகருடைய கொலை கேஸ்ல இவங்க எல்லாம் தொடர்பு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் நிரூபிக்க முடியும். சிபிஐக்கு நான் கொடுத்தேன்னா இதுல எத்தனை முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் உள்ள போகணும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் என்கிட்ட ஆதாரத்தோட இருக்குது. எவ்வளவு இவங்க ஹோண்டாய் கம்பெனில எவ்வளவு வந்து அந்த கம்பெனிக்கு நிறுவனத்து மூலியமா பணம் வாங்கின, அக்கௌண்ட்ல வாங்கின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு நாராயணசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது. எந்த அருகதைக்கு அவருக்கு பேசுறதுக்கு? அவங்க தலைமை வந்து காசு வாங்கிக்கிறாங்க மார்டினாவிட்ட, கட்சி நிதியா பல கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சிவா அவர் பேசுறாங்க, அவங்க வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. பணப்பத்திரம் இதுல இருக்கு தேர்தல். மாணவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்துறோம். இது தப்பே கிடையாது. அதனால என்ன வார்த்தை பேசணும், எதை பேசணும் தெரியாம நாராயணசாமி போன முறை பேசினா ஒரு கவர்மெண்ட்டே இல்லாம ஆகிட்டாரு. காங்கிரஸே இல்லாம ஒரு எம்எல்ஏங்கிறத வாடகை போனவர், ஒரு எம்எல்ஏ அங்க யானத்துல இது மாகில ஜெயிச்சவர். இதான் நாராயணசாமியுடைய அரசியல் வரலாறு. அதனால இந்த பாராளுமன்ற தேர்தலை வச்சுலாம் இவங்க வந்து எதையும் கணக்கிட முடியாது. அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து போதும், பழைய அம்பாசிடரை பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து அம்பாசிடர் ஓனர் புது காரை விடுவோம், நல்ல காரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவோம், மக்களுக்கு நல்ல செய்யட்டும். யார் வேணும்னு சொல்றாங்க? மக்களை நாங்க ஏமாத்தல. மக்கள் எங்களுக்கு பாடம் கொடுக்கணும்னா எந்த அரசியல் கட்சி தலைவரும் எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்ல தேவையில்லை. வாங்க தேர்தலுக்கு வாங்க, சட்டமன்ற தேர்தல் 2024 தேர்தலுக்கு வாங்க, நில்லுங்க, ஜெயிங்க. எங்களை எடுத்து நின்று ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்க. எங்க கிட்ட பிச்சை வாங்கி அண்ணன் ஜான்குமார்ட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி எனக்கு வந்து வாய்ப்பு கூட எனக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு எனக்கு தொகுதி நான் வெளியே போறேன், வேற ஏதாவது ஜெயிக்கணும், அந்த தொகுதியை அவர் ரெண்டு போய் பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்குலாம் காங்கிரஸுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அதாவது புது மாற்றங்கள் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதாவது நாங்க புது மாற்றத்தை வரவேற்கிறோம்னு சொன்னோமே தவிர அப்படிலாம் சொல்லி நாங்க பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் தான், பிஜேபி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது அது வந்து தலைமை தான் முடிவு பண்ணும். தேர்தல் நேரத்தை பொறுத்தவரைக்கும் தலைமை தான் முடிவு பண்ணணும். யார் சார் அதாவது பணத்தை மட்டுமே தேர்தல் சார், யாராவது ஒரு அரசியல் தலைவர் சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க உங்க பத்திரிகை கூட சொல்றேன், தேர்தல் நேரத்துல காசு கொடுக்காது யாராவது எம்எல்ஏ ஆனு சொல்லுங்க சார். நாராயணசாமி ஓட்டுக்கு 4000 கொடுத்தாரு சார், நெல்லித்தோப்பு தொகுதியில 4000 ரூபாய் ஓட்டு கொடுத்து இடைத்தேர்தல் சார். ஏன் சார் நான் சொல்றது தேர்தல் சார், அதையும் பேசுறேன். பிஜேபி இருக்கிறார் அதாவது அது அவருதான் நாங்க சொல்ல முடியாது, அது அவருதான் மட்டும் தான் சொல்லணும். சொல்லுவார் அது அவர் சொல்லுவார், நாம சொல்ல முடியாது. யாருமே கருத்து சார். அவர் வந்து நாங்க அரைக்கட்டளை விழாக்கு மட்டும் தான் அழைச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க, அரைக்கட்டளை விழாக்கு அழைச்சாரு. எங்களையும் அவர் அழைச்ச மாதிரி எங்க சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் அழைச்சாரு. நாங்க போய் கலந்துருக்கோம். என்ன அரசியல்? அதாவது திரும்பி ஒரு பாயிண்ட் சொல்றேன். எங்க அப்பா வந்து இந்த தொகுதிக்கு நல்லா அந்த வீடியோ திரும்பி ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க அப்பா இந்த தொகுதிக்கு நல்லது செய்கிறாரு, இந்த மக்கள் நல்லா புண்ணியம் பண்ணுவாங்க பொழுது. இன்னொரு எங்க அண்ணன் மார்டின் அவர்களும் நல்லது செய்வார் சொல்லு. அப்பா ஒண்ணு சொல்லல,
நல்லா செய்வாரு. அப்ப நீங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்ற. சர்வதேச மாற்றுத்திறனாளி விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களும் துவக்கி வைத்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளி விழாவை முன்னிட்டு இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் இன்று காலை 8 மணியளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களும் பங்கு கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார்கள். உடன் இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், திமுக கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். விளையாட்டு போட்டிக்கு தலைமை தாங்கி இங்கே வந்திருக்கும் நமது அமைச்சர் அண்ணன் தேனி ஜெயக்குமார் அவர்களே மற்றும் துறை இயக்குநர் அவர்களே, துறை துணை இயக்குநர்களே மற்றும் இங்கே வந்துள்ள மாற்றுத்திறனாளிகளே, பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கொண்டு நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடந்திருக்கு. அவங்களுக்கு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த இன்னைக்கு ஒலிம்பிக் எல்லாம் பெரிய சாதிக்கணும், மாற்றுத்திறனாளிகள் சாதிக்கணும். நம்மளுடைய ஈவெண்ட் எல்லாம் மற்ற ஈவெண்ட்லாம் போய் எதுவும் சாதிக்கிறதில்ல. 1, 2 ஒரு 10 இதோடு வந்துடுறாங்க மெடலோட. ஆனா மாற்றுத்திறனாளி தான் நிறைய சாதிக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கு பெரிய பெருமையை தடுத்தாங்க. தளபதி பெரிய பெரிய அவங்களுக்கு எல்லாம் நிறைய உதவிகள் செய்யறது. அவங்க யார் யார் சாதிச்சு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றாங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி தந்த திறமைகளை வளர்த்துக் கொள்றதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்களை நடத்துறாங்க. நமக்கு கட்சிகள் அமைச்சர் அற்புதமான அமைச்சர். ஏன்னா எதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறவரு போராடி தான். ஏன்னா இப்ப நடக்கிறது என்ஆர் காங்கிரஸ் மட்டும் இல்ல, பிஜேபியோட சேர்ந்தாச்சு. ஆனா இதுலயும் போராடி நமக்கு ஏதாவது நன்மைகளை பெற்று தந்துருக்காரு. கூட 1000 ரூபாய் உயர்த்திருக்காரு. அது மாதிரி இன்னும் நிறைய நன்மை செய்யணும். அவருக்கு என்ன இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து போராடுறாரு. அவரு ஒரு போராடி. அது மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் பெற நான் வாழ்த்துறேன். மாற்றுத்திறனாளிகளை நானும் வாழ்த்துறேன். ஏன்னா நான் உண்மையை சொல்றேன், எனக்கும் கேட்க எனக்கு உண்மை. ஆனா நானும் ஒரு மாற்றுத்திறன் தான் சொல்ல போனா. அதனால இது தவறு இல்லை. நம்ம அமைச்சர் நல்ல சிறப்பா செயல்பட்டு அந்த உண்மையை பாராட்டுறேன். இன்னும் நிறைய அவர் செய்வாரு. அதே மாதிரி நீங்களும் நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த உங்களை எல்லாரும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவ்வாறு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான மது போதையில் பொது இடங்களில் அநாகரிகமான செயல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அவ்வப்பொழுது அரங்கேறி வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த 2 இளைஞர்கள் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி காமராஜர் சிலை சந்திப்பில் உள்ள சிக்னலில் சாலையின் நடுவே உயரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. பரபரப்பாக காணப்படும் அப்பகுதியில் போக்குவரத்து போலீசார் எப்பொழுதும் பணியில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அரசு தொடக்கப்பள்ளியில் இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் தலைமையில் பள்ளிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளையன்பேட்டை திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் உட்பட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு அரசு பள்ளிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மேலும் இதில் திமுக இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்.
தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் காந்தி வீதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப பணியாளர்களை தேர்வு செய்தனர். இளைஞர்களுக்கு பல்வேறு தேர்வுகளும் வைக்கப்பட்டு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் இதில் முன்னணி நிறுவனங்களும் இடம்பெற்றிருந்தது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி மற்றும் சிறுதானிய உணவு திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளும் 50க்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவுகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. விவசாயம் மற்றும் விவசாயிகளின் பெருமையை எடுத்துக் கூறும் வகையில் பாடல்கள் பாடி மாணவ மாணவிகள் செயல்விளக்கம் அளித்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த கண்காட்சியை வட்ட ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் துவக்கி வைத்தார். கண்காட்சியில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவுகள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ரசித்தனர். மேலும் பார்வையாளர்களுக்கு அறிவியல் படைப்புகள் குறித்து விளக்கங்களையும் மாணவர்கள் எடுத்து கூறினர். இந்த கண்காட்சியில் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் பெருமையை எடுத்துக் கூறும் வகையில் விவசாயம் சார்ந்த பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து மாணவி ஒருவர் பாடல்கள் மூலம் விவசாயம் மற்றும் விவசாயிகள் பெருமைகளையும் எடுத்து கூறினார். கண்காட்சியின் இறுதியில் சிறந்த படைப்புகள் மற்றும் சிறுதானிய உணவுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கண்காட்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இளங்கோவன் உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி கல்லூரி மாணவர்களுக்கு களிமண்ணால் பொம்மைகள் செய்வது குறித்து பயிற்சி அளித்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் கைவினை கிராமம் உள்ளது. இங்கு பல்வேறு கைவினை பொருட்கள் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்பகுதியில் மாணவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கைவினை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி களிமண்ணால் பொம்மைகள் செய்யும் அரங்கை அமைத்துள்ளார். அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளும் அவ்வப்பொழுது இவரிடம் வந்து களிமண்ணால் கைவினை பொம்மைகள் செய்வது குறித்து பயிற்சி பெற்று செல்கின்றனர். பத்மஸ்ரீ முனுசாமி ஆர்வமுடன் அனைவருக்கும் பயிற்சிகளை அளித்து வருகின்றார். அந்த வகையில் தற்போது தனியார் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு களிமண்ணால் ஆன கைவினை பொம்மைகள் செய்யும் பயிற்சியை நடத்தினர். இதில் குதிரை, யானை, பூக்கள் மற்றும் பல்வேறு சிறு சிறு பொம்மைகளை எப்படி களிமண்ணால் செய்வது என்பது குறித்து பயிற்சி அளித்தார். கல்லூரி மாணவ மாணவிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். ஈஸியானது இதை மாற்றி தான் செஞ்சலாமா? 2 வாரத்தை சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலாம். வாங்க, யாரும் 2 பேர் வாங்க. ஆண்கள் ஒருத்தவங்க வாங்க, பெண்களில் 2 பேர் வாங்க. புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொண்டு நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது. இதில் பல்வேறு குளம், ஏரிகள் மற்றும் ஆற்று படுகைகளை உள்ள நீர்நிலைகளை பனை விதைகளை நட்டு தனியார் தொண்டு நிறுவனமானது நடத்தி வருகின்றது.
இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியை ஒட்டியுள்ள வேல்ராம்பட்டு ஏரி, உழந்தை ஏரி என 2 ஏரிகளும் அருகாமையில் உள்ளது. இந்த ஏரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக ஏரியை அழகுபடுத்தும் முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் இன்று 30,000 மரக்கன்றுகளை நடும் பணி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் பல்வேறு கல்லூரி, பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பனை விதையை ஏரி முழுவதும் நட்டு வைத்தனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். புதுவை அரசின் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா வரவேற்றார். சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை வகித்து விளையாட்டுப் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக் ரேஸ், குண்டு எறிதல், பந்து மாற்றல், பேச்சு, பாட்டு போட்டி, கதை சொல்லுதல், கூடைப்பந்து, கயிறு இழுத்தல், செஸ், கேரம் உட்பட பல்வேறு போட்டிகள் 6 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை உடற்பயிற்சி ஆசிரியர்கள், தொண்டு நிறுவன தன்னார்வலர்கள் போட்டிகளை நடத்தினர். நிகழ்ச்சிகள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி, சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி நன்றி கூறினர். விழா ஏற்பாடுகளை துணை இயக்குநர் ஆறுமுகம் தலைமையில் கள அதிகாரி கருணாநிதி, கண்காணிப்பாளர்கள் திருமுருகன், ஜாபர் சாதிக், நல அதிகாரிகள் பாலாஜி உட்பட பலர் செய்திருந்தனர். விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.